அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை என்னும் ஓடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு 2/8 முதல் 8/8 வரை நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சாதகமான சூழ்நிலையும் சாதகமற்ற சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்கள் உருவாக்கி கொடுக்கின்றன, இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது மிக வலுவாக ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதிக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் நுழைந்திருக்கிறாருங்க. மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு முயற்சியின்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது. தைரியஸ்தானத்தில் சூரியன் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். அவருடன் மாதுர்காரகரான சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4ஆம் தேதி அன்று அமாவாசை, அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வலம் வர போகிறார். எனவே நினைத்த காரியங்கள்ல வெற்றிகரமாக செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் லாபத்தை உயர்த்தி தரக்கூடிய வகையில் அமையும். புதிய ஆர்டர்கள், புதிய வேலை வாய்ப்பு என வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் திருப்திகரமாக பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நிச்சயம் சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது நெருங்கிய உறவினர் ஒருவரின் வருகையால் குடும்பத்தில் களை கட்டுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட மந்தமான சூழ்நிலை நிச்சயம் விலகுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள் விலகும். குடும்ப முன்னேற்றத்திற்காக பல பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. கர்மஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை விலக்கி விடுகிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே சமயம் சாதகமற்ற அமைப்பாக ஜென்மத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க குரு. அவருடன் இணைந்து மங்களகரகரான செவ்வாயும் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்தவிதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது. அப்படி மேற்கொள்வதால் இந்த தருணத்தில் திருப்திகரமான தீர்வாக அமைந்தாலும் கூட அவை எதிர்காலத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. இதைதான் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்லாது ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என மாற்றி கொண்டே செல்லக்கூடிய சூழலும் எழுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. வித்யாகாரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கல்வி ரீதியான பணிகளில் மாணவ மாணவியர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. இது மட்டுமல்லாது உங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையை மற்ற யாரிடமும் பகிர வேண்டாங்க. அதனால் தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்களிடம் பகிரும் போது சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படலாம். இதுபோன்ற சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக வருகின்ற 3ஆம் தேதி ஆடி பெருக்கன்று பல புதிய பணிகளை மேற்கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது 4ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது. அன்றைய தினத்தில் முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு வகையான தடைகள் விலகி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு.